வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிக் பஸ் தமிழ். எந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்ருதிகா இன்றைக்கி வந்து ஒரு பாக்ஸோடு வந்து வராங்க. அந்த பாக்ஸில் இங்கே இருக்கிற ஒவ்வொரு பர்சனோட லைஃப்லேயும் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். அது வந்து ஒரு பெரிய இம்பேக்டை அவங்க லைஃப்பில் ஏற்படுத்தியிருக்கும். அதை பற்றி தான் வந்து இந்த பர்டிகுலர் பாக்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துருவாங்க. உடனே எல்லாரும் அவங்களோட திங்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ வெக்கே வந்து அவருக்கான ஒரு பாக்ஸை எடுத்ததுக்கப்புறம் லிட்ரலாக அவர் வந்து அல்றாரு அப்படின்னே சொல்லலாம். அவர் அந்த பர்டிகுலர் விஷயத்தை எல்லார்கிட்டையுமே வந்து ஷேர் பண்ணுறாரு. அண்ட் தென் டோட்டலாக எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் வந்து கண்ணீர் விட்டு அழுறாங்க. ஸோ இதை பற்றி அவர் சொன்னார், எதுக்காக அவர் அழுந்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ருதிகா வந்து கடைசியாக ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பார், கண்டிப்பாக அவருக்கு வந்து ஆக்ட் ஆகும் அப்படின்னே சொல்லலாம். அதை பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெக்கே தான் ஃபஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவர் வந்து போகிறாரு. அந்த பாக்ஸ் எடுத்த உடனே உள்ளே வந்து ஒரு ஆல்கஹால் பாட்டில் வித்தவுட் ஆல்கஹால் வந்து இருக்குது. அதை பார்த்த உடனே இதுதான் வரும்னு சொல்லிட்டு நான் கெஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் குடிப்பழக்கம் ஃபேமிலிக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து எதனால் இந்த பர்டிகுலர் பாட்டில் அவருக்கு வந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆரம்பிக்கிறாரு. பாட்டில், எஸ், ஆல்கஹால் பாட்டில் எனக்கு வந்திருக்கு, இதுதான் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஏன் இந்த பாட்டில் எனக்கு வந்திருக்குன்னா, எங்கள் அப்பா நிறைய குடிப்பார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு. ஏன் நான் வந்து குடிக்காமல் இருக்கேன், சிகரெட் பிடிக்காமல் இருக்கேன் அப்படின்னா, அதுக்கு எங்கள் அப்பாவும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஏன்னா சின்ன வயசுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவங்க அப்பா வந்து குடித்து நிறைய பிரச்சனைகள் வருமா, இதெல்லாம் வந்து அவர் பார்த்து பார்த்து வளர்ந்தனால கண்டிப்பாக நம்ம வந்து குடிக்கக்கூடாது, அண்ட் தென் சிகரெட் அடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையில் அவர் வந்து இருந்திருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஆஃபீஸ் மேட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கிண்டல் பண்ணுவாங்களாம், இந்த மாதிரி குடிக்கல, ஏன் குடிக்க மாட்டேன்ற, ஏன் சிகரெட் அடிக்க மாட்டேன்றன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்து அவர் பெருசாக எடுத்துக்காமல் இது வரைக்குமே வந்து அந்த பழக்கமெல்லாம் இல்லாமல் இருக்கார் அப்படின்றத வந்து அங்கே பதிவு பண்ணுறாரு. ஸோ அவங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் வந்து சொல்ல வராரு. ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து இந்த குடித்தனாலையும் சிகரெட் அடித்தனாலையும் அவருக்கு ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து வர ஸ்டார்ட் ஆகிருக்கு. அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா லங்ஸ் வந்து கண்டிப்பாக ஒஸ்ட்டாக போயிடுச்சு, அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துக்கு வந்து வராங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அவருக்கு வந்து ஐ திங்க் அரௌண்ட் 25 to 26, 27 அந்த ஏஜ் தான். ஸோ ஒரு யங் மென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப்பை என்ஜாய் பண்ணுற, ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு பீரியட் அப்படின்னே சொல்லலாம். அந்த டைமில் அவங்க அப்பாவுக்காக அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் கரியர் ஒழுங்காக பார்க்க முடியாமல் ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அவங்க அம்மாவுக்கும் காலில் ஒரு சில இஷ்யூஸ் இருந்திருக்கு. அவங்க 2 பேரையும் வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. ஏன்னா அந்த லங்ஸில் ஏற்பட்ட அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே வந்து மூளைக்கு போய் மூளையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மூளையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே, ஓரளவுக்கு வந்து அவருக்கு எல்லாமே சரியாகுது, நம்ம டிரான்ஸ்பிளேட் பண்ணிடலாம் லிவர் அப்படின்ற மாதிரி அந்த ப்ராசஸில் இறங்கி லிவர் டிரான்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதை பண்ணிகிட்ருக்காங்க ப்ராசஸ்ஸு. ஒரு கட்டத்தில் தான் அந்த மூலையில் அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதை பண்ணிட்டதுக்கப்புறம் இப்படி தான் வந்து அவரோட லைஃப் இருக்குமா. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, ஒரு சில டைம் வந்து அப்பா வீட்டுக்கு கொண்டு போங்க, கூப்பிட்டு போயிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். ஓரளவுக்கு இப்போ பரவாயில்ல, வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்களாம். உடனே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு திரும்ப உடம்பு சரியில்லாமல் ஆகுமா, வந்த ஆம்புலன்ஸ்லேயே திரும்ப ஹாஸ்பிட்டல் போவாங்களாம். இந்த மாதிரி தான் அவரோட லைஃப் வந்து அந்த யங் ஏஜில் வந்து இருந்திருக்கு. அப்படின்றப்ப ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அதை கேட்டதுக்கப்புறம் கஷ்டப்பட்டாங்க. அவர் சொன்னப்போ இன்னும் இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. நான் ஜஸ்ட் கதையாக தான் வந்து சொல்கிறேன். ஸோ அவர் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த யங் ஏஜ்லேயே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அப்படின்றப்ப மோனிஷாவை அடிக்கடி வந்து காமிச்சாங்க, அவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா கரண்ட்டாக மோனிஷா அண்ட் வெங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒன்றா இருக்கிறாங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றதையும் வந்து காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வெக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது, அவர் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் வந்து பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு. கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது கடைசி ஸ்டெப் பண்ணுறதுக்கு முன்னாடி டிபி இருக்கிறதா வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அவர் வந்து இருமிட்டே இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்க ஒரு எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து எதுவுமே வந்து பண்ண முடியாது, அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு கட்டம் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து அட்லீஸ்ட் இந்த அளவுக்காவது நான் அவரை காப்பாற்றணும்னு நினச்சேன், ட்ரை பண்ணேன் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எங்களை விட்டு அவர் போயிட்டார் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி, எல்லாருக்கும் சரி, குடிக்கக்கூடாது, அந்த சிகரெட் அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் சொன்னதுக்கப்புறம் ஸ்ருதிகா உள்ள வராங்க. அவங்க ஒரு வேலிட் பாயிண்ட்டை வந்து எடுத்து வைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா,
கரியரை விட்டுட்டு உங்க ஃபேமிலின்னு சொல்லிட்டு நீங்க ஃபேமிலிக்காக நீங்க அந்த விஷயங்கள்லாம் வந்து பண்ணீங்க. அப்போ வரப்போற பொண்ண நீங்க எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்ற மாரி, அவருக்கு லைக் நீங்க வந்து வரப்போற பொண்ண எந்த அளவுக்கு சூப்பரா பார்த்துப்பீங்கன்றதுக்கு இது ஒரு சாம்பிளா நம்ம எடுத்துக்கலாம். உங்க கரியர் வந்து நல்லா இருக்கணும். வரப்போற அந்த பொண்ண வந்து நீங்க சூப்பரா வச்சு வாழுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபுல்லா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு அப்படின்ற மாரி ஸ்ருதிகா வந்து சொல்லுவாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளாப் பண்ணுவாங்க அதுக்கப்புறம். எஸ் இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம். ஸோ இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா இவர் வந்து ஐ திங்க் ரெசார்ட் அப்படின்ற பழைய ரெசார்ட் இருக்குல்ல, லைக் எருமசாணி ரெசார்ட். அந்த இதுலலாம் வந்து லைக் ஹோட்டல்ல வந்து மியூசிக் டைரக்டராவோ, இல்ல ஒரு கெஸ்ட்டாவோ வந்து வருவாருன்னு நெனைக்கிறேன். அந்த மாரி ரோல்லாம் அவரு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கரியர் வந்து டோட்டலா கொலாப்ஸ் ஆனது அந்த டைம்ல அவருக்கு அப்டின்னே சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து கம்பேக் குடுத்து இப்ப வெக்கவா வந்து இருக்காரு. லெட்ஸ் சி இவருக்கும் மோனிஷாக்கும் வந்து மேட்ச் ஆகுதா அப்டின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்டின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான செகண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.